ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்ட்ரோ கிங் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் விமலா. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பொங்கல் செலிப்ரேஷன். நம்ம சேனலோட பொங்கல் செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். மினியேச்சர் ப்ராடக்ட்ஸ்னால் வச்சுட்டு நான் உங்களுக்கு பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து என் தங்கச்சியுடைய பங்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக மேம் தான் இன்றைக்கி வந்துட்டு அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. ஷீ இஸ் மை ஃபஸ்ட்டு சண்டைக்கோழி. அவளை மாதிரியே வந்து நெருப்பு நல்லா எரியுது. இந்த அடுப்பு பானை இதுக்குன்னா வந்துட்டு அந்த கலரிங் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து என் தங்கச்சிங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி கப்பில் வந்து பால் ஊற்றிக்கிறேன். தனியாக வந்து அரிசியும் பருப்பும் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். எல்லார மாதிரியும் வந்துட்டு அரிசியை ஃபஸ்ட்டே போடாமல் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சுத்தமாக வரது கிடையாது. நிறைய டஸ்ட்டும் இருக்கும். அதெல்லாம் நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பொங்கல் வைக்கலாம். இன்னும் தண்ணி நல்லா கொதிக்கலை. அதனால் வந்துட்டு அரிசியை வந்துட்டு அப்படியே ஊற வச்சுருப்போம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லோரும் அரிசி அதில் போட்டுட்டு அப்புறம் தான் வந்துட்டு ஸ்டார்டிங் போடும்போதே அரிசியை மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம உல்ட்டாவாக நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸு கீழே சிந்த விடாமல் அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருவோம். காற்றுல வந்து மேலே வந்து லைட்டாக வந்து டஸ்ட் எல்லாம் பட்டிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. லைட்டாக நல்லா கொலைய வர்ற வரைக்கும் நம்ம அதை கிண்டி விடணும். நல்லா வெந்துருச்சு. அதனால் நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் வந்து அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கிண்டணும். நீங்கள் வந்து வெல்லம் வந்து ஃபுல்லாக போடும்போது உங்களுக்கு வந்து அது ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகாது. பாதி இதில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கிண்டிட்டு அப்புறமா போடுறோம். நல்லா அதில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கிண்டி நம்ம அந்த வெல்லத்தை ஆட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மொத்தமாக நீங்கள் பாவு மாதிரி காய்ச்சிட்டு அந்த பாவை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து கீயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கீ ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து முந்திரி ஆட் பண்ணலாம். அந்த முந்திரி வந்து லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அந்த உலர் திராட்சையை வந்து அப்படியே ஒரு பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணணும். நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ பொங்கல் மறுபடியும் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். நம்ம நெய்யில் வறுத்த அந்த முந்திரி திராட்சையை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பொங்கல் ரெடி. ரொம்ப சூடாக இருக்குது பாத்திரம். என்னால் பிடிக்க முடியல. அதனால் கரண்டியில் அள்ளி போடலாம். நெய் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கு நேரில் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து ஃபைனலாக தான் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோவில்.
மதியம் ஸ்டார்ட் பண்ணோம் பொங்கல் வைக்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ஓகே 6 மணிக்கு மேலே வந்து சாமிக்கு படைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் எதுக்குன்னா வாசனைக்காக தான். இது சின்ன பானைனால வந்துட்டு ஒரு ஏலக்காய் போதும் வாசனைக்கு. இதை இப்போ நல்லா இடிச்சுக்கலாம். ஏலக்காய் நல்லா இடித்தாச்சு. இதை அப்படியே பொங்கலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா அழகா நல்லா டேஸ்டியாக தரல, டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நல்லா வாசனையாக சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்த டெக்கரேஷன் ரெடி ஆயிடுச்சு. பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிட்டேன். கோலமும் போட்டாச்சு, சாமியும் வந்தாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. 2022 வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சண்டே லாக்டவுன் போட்டிருக்காங்க. என்ன பண்ணலான்னு யோசித்து ஓகே பொங்கல்லாம் வரப்போகுது இந்த வாரம், அதனால் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். கடை எதுவும் இல்லாதனால வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எதுவும் கிடைக்கல. வீட்டில் என்ன திங்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த பாத்திரம் வந்துட்டு இந்த பானை வந்து ரொம்ப கருகி போயினதுனால வேறு ஒரு இதில் வந்துட்டு பொங்கலை மாற்றிக்கலாம். சாமி கோச்சுப்பாங்க அப்புறம். டைம் இப்போ 6 o'clock 6 மணி ஆயிடுச்சு. மொட்டை மாடியில் டெக்கரேஷன் பண்ணனால வந்துட்டு இங்கே எதுவும் லைட் செட்டிங்ஸ் எதுவும் பண்ண முடியல. இப்போ வந்து நான் வந்துட்டு பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் பெரிய பாதாம் நட்டு வச்சாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றும் போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் மொபைல் ஆன் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. நம்ம தைப்பொங்கல் ரெடி. இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் பூஜை ரூமில் இருந்து என்னென்ன திங்ஸ்னு எனக்கு திருட முடியுமோ எல்லாம் திருடிட்டு வந்து செஞ்சுருக்கேன். நான் இப்படி மாடியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கீழே யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. மதியம் பொங்கல் மட்டும் செய்கிறமான பெர்மிஷன் கேட்டு மாடிக்கு வந்தேன், இன்னும் கீழே போகல. யார் யாருக்கு இந்த பொங்கல் சாப்பிட்ணுமோ எல்லோரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்க, பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். லாக்டவுனால் இன்றைக்கி அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ண ஒரு 2 or 3 days ஆகும். ஸோ லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பொங்கலுக்குள்ளே நான் போட்டுருவேன். வாங்க சாமி கும்பலாம், சாமிக்கு ஆரத்தி காட்டலாம். பெல் அடிக்க தான் பக்கத்தில் யாரும் இல்லை. அடிச்சாச்சு. அடிக்கல அடிக்கல. இதில் எந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் வச்சதா இல்லைனா வந்துட்டு சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணதா சொல்லிவிட்டு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த சாமி டெக்கரேஷன் தான் நான் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த இருட்டில் இந்த நைட் டைமில் இந்த விளக்கு வெளிச்சத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லை. இந்த விளக்கு ஃபுல்லாக அணையிற வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்து இதை ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள். சாமியெல்லாம் தெரியுறாங்களா? எனக்கு பொங்கல் வச்சதை விட எனக்கு அந்த பூஜைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேறு ஒரு பெஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். தை திருநாள் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். வீடியோ வந்து ஆனால் இன்னும் முடியலை. உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்னால் வந்துட்டு நான் அப்படியே நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருந்துருப்பேன் அந்த வீடியோவில். பார்க்குறவங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு என் வீடியோ பாருங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணால் என்னை கல்லால் அடிப்பீங்க. ஐ நோ. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஸோ நாங்கள் மார்னிங் எப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம், அந்த பெயிண்டிங் ஒர்க்னால் பண்ணது லைட்டாக வீடியோ எடுத்தேன். அதையும் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன்.